வணக்கம் கைஸ். 120 நாளில் 6 பேக் கொண்டு வர போகிற சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 3. அப்புறம் நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க. இன்றைக்கி அஞ்சதே கொஞ்சம் லேட்டு, அதனால் பீச்சு கீச்சுக்கெல்லாம் போகாமல் சமத்தா வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற கிரௌண்ட்லேயே வாக்கிங் போகலான்னு முடிவெடுத்துட்டேன். நீங்கள் கேட்குறது புரியுது, ஏன்டா வீட்டுக்கு எதிரிலே உள்ள பெரிய கிரௌண்டை வச்சு ஏன்டா பீச்சுக்கு போகிறேன்ட்டு. அது என்னமோ தெரில கைஸ், பீச்சுக்கு போனால் தான் கண்ணுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது. சரி ரைட்டு, இன்றைக்கி வாக்கிங்கில் நம்ம அனிருத்தும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். சரி அவனுக்காக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். பார்த்தா 5 நிமிஷம் ரொம்ப நேரம் ஆகிட்டான். சரி இது வேலையாவது, நீ பொறுமையாக வாடான்னு சொல்லிட்டு நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் லேட்டாக வந்தது கூட பிரச்சனை இல்லை, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஒன்று பண்ணான். அப்புறம் அவனை ஒரு 4 வார்த்தை அசிங்கமாக திட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கையோட குளிச்சுட்டு ஓட்ஸும் முட்டையும் செஞ்சு சாப்பிட்டேன். அப்போலேக்கா 12 மணிக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்தது, அதையும் பார்க்கலான்னு மாடிக்கு வந்துட்டேன். எடிட்டிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா செகண்ட் மீலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் முட்டை இல்லைன்றாங்க. ஐயோ நம்மளுக்கு முட்டை இல்லாமல் சாப்பாடே இறங்காதுன்னு சொல்லிட்டு முதல் வழியாக முட்டை வாங்க கிளம்பிட்டேன். அது என்னமோ தெரில, முட்டையை பார்த்தாலே சந்தோஷமாயிடுறேன். முட்டை வாங்கிட்டு வந்தோடனே மஜாவாக சாலட் ஒன்று பண்ணேன். உங்களுக்கு அது வேணும்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள், மஜாவாக தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். வீடியோ யாரான்னு ஃபோனை கொடுத்தேன். இந்த பையன் நம்ம மேலே என்ன கோவனே தெரில, ஸ்கூல் பையன் அப்பா கூட போகிற மாதிரி வீடியோ வச்சுக்கிறான். அப்புறம் நீங்கள் ஜிம்மில் லெக்குக்கு 3 கிளாஸும் பைக்கு 3 கிளாஸும் போட்டேன். எல்லா கிளாஸும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட்லாம் முடிச்சு டி பிளாக் செந்தில் ஒரு மேட்ச் கூப்பிட்டாரு. அவர் கூட ஒரு மேட்சை போட்டு வீட்டுக்கு சேர்த்துட்டேன். இதோட இந்த நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.